தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு ஸ்ரீ சிங்கேஸ்வரர் உடனுறை அருள்மிகு ஸ்ரீ உத்பாலாம்மாள் திருக்கோயில். இத்திருக்கோயில் திரூர் என்ற அழகிய விவசாய கிராமத்தில் அமைந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து தெற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் கூவம் ஆற்றின் கரையோரத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. இவ்வூரின் பழைய வரலாற்று பெயர் சிங்கேஸ்வரம். கடவுள் குடிகொண்ட ஊர் என்பதால் திரூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. இக்கோயில் ஒவ்வொரு பிரதோஷமும் சிறப்பாக வழிபாடு செய்கின்றார்கள். இக்கோயிலுடைய ஸ்தல விருட்சம் வில்வ மரமாகும். சிவனுக்குரிய எல்லா விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இக்கோயிலின் விசேஷம் என்னவென்றால், உடல் நலம் சரியில்லாமல் வேண்டிக் கொண்டால் விரைவில் குணமாகும் என்றும், திருமண தடை, பிள்ளை பேறு வேண்டியவர்களுக்கு வரம் கொடுக்கும் தெய்வமாக அருள்மிகு சிங்கேஸ்வரர் உடனுறை அருள்மிகு உத்பாலாம்மாள் இங்கு இருக்கிறார். சுற்றி பிரகாரங்கள் அமைந்துள்ளன. ஐவர் சன்னதி, வசந்த மண்டபம், அத்திமுக விநாயகர் ஆலயம் மற்றும் இத்தோர்களின் அருகில் வள்ளல் முருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது. வள்ளல் குமரன் திருக்கோயில் அமைந்துள்ளது. பிறகு வள்ளலார் சுவாமிகளுடைய சன்னதியும் அமைந்துள்ளது. இக்கோயிலின் கோபுரம் பல சிற்பக்கலைகளுடன் அமைந்துள்ளது. இந்த தீபாவளி நந்தீஸ்வர தீபாவளி முடிஞ்சவங்க விரட்டம் இன்னைக்கு ஐவர் பிறகு சுபாப்யாம் शुभे दिने शोभने मुहूर्ते हद्य ब्रह्मणः तिर्यपरात्ते वेदवरागकल्पे वैवस्वतमन् இக்கோயிலில் பழைய புகைப்பட கண்காட்சி அமைத்துள்ளார்கள். இந்த புகைப்படத்தில் நாம் காண்பது என்னவென்றால், திருக்கோயில் முதலில் எப்படி சிதலமடைந்திருக்கிறது என்பதை காண முடிகிறது. இக்கோயிலுடைய சிதலமடைந்த பிற்காலத்தில் அது மிகவும் வழிபாடு செய்ய முடியாமல் மிகவும் பழமையடைந்து இருந்தது. பிற்காலத்தில் கோயில் சிறப்பாக புனரமைக்கப்பட்டு இப்பொழுது பொதுமக்கள் மற்றும் அன்பர்கள் உதவியோடும் பெரிய செல்வந்தர்களுடைய உதவியாலும் இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு இப்போது சிறப்பாக எல்லா விசேஷ நாட்களிலும் சிறப்பாக வழிபாடு செய்து வருகின்றார்கள். பிரதோஷம் மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற சிவனுக்குரிய எல்லா விசேஷ நாட்களிலும் இக்கோயில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பக்தர்களும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பங்குனி உத்திரம் நாளை என்பதால் நாளை பிள்ளை வரம் வேண்டுவர்கள் தொட்டிலில் குழந்தையை போடுவதற்குண்டான விசேஷம் நடைபெற்றுகிறது. இதுதான் நந்தி மகானுடைய விசேஷம். இன்று பிரதோஷம் முதல் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை கண்டு கிடைத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.